திரும்ப பாலம் போட வேண்டிய நிலை வந்துடும். வணக்கம் மக்களே. வணக்கம் தம்பி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா நுவர்லியால கல்கடுல் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்னா டித்வா புயலால் பாலம் ஒன்று உடைஞ்சிருக்கு. அதை ஊர் மக்கள் சேர்ந்து தற்காலிகமாக செய்திருக்கணும். அதாவது தற்காலிகமாக போகக்கூடிய மாதிரி பாலத்தை செய்திருக்கணும். அந்த பாலத்தை போய் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே போய் அந்த பாலத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வீடியோ காமெண்டி இன்னொரு தடவை போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஓ நீ அப்படி வரியா? நாங்கள் இப்போ அந்த பாலத்தடிக்கு வந்துட்டோம். இந்த இருக்கு அந்த பாலம், அதுதான் உடைச்ச பாலம். ஊர் மக்கள் சேர்ந்து அதை தற்காலிகமாக கட்டி வச்சிருக்கோம். எப்படிப்பா போகிறது எவ்வளவு பாதுகாப்புன்னு தெரியல. நீங்கள் போய் பாருங்க. ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம். இதெல்லாம் முன்னாடி மேலே மட்டமாக இருந்தது. எல்லாம் உடச்சுன்னு போனவங்க பல போட்டு தற்காலிகமாக சும்மா செய்து வைக்கிறது. அதில் கல்ல ஒன்று உருண்டு வந்த கல்லோட அப்படியே மொத்தமாக மண்ணை போட்டு உள்ள கடை போடாமல் மண் இயற்கையாக கல் வட்டபடியா இந்த கல் இப்போ அடிச்சு போகுது. இதை விட பெரிய விஷயமா இருக்குது. மாதிரி இந்த கல் இருக்கிறபடியே இதில் போட்டு திரும்ப இருந்தாலும் அதுதான் இதோட பெரிய பாலம் மாதிரி இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து இந்த ரோட்டு வந்து இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு இப்படியே ரோட்டு இங்கேருந்து ரோட்டு வருது. இந்த ரோட்டு இப்படியே வந்து இப்படியே போய் இதில் பாலம் அப்படியே ரோட்டு கொஞ்சம் தூரம் போய் பாலமாக வந்தது. இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா டித்வா புயலோட மலையாக அப்படியே அடித்து கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ அதனால் தற்காலிகமாக இதில் ஒரு பலகா போட்டிருக்கு. இந்த கல் வந்து மலையோடு அப்படியே வந்துருக்குது. இந்த மழை தண்ணியோடு அடித்து கொண்டு வந்து கல் இப்போ இதில் இருக்க அப்படியே அந்த கல்லை வச்சு கொண்டு பாலம் போட்டிருக்குன்னா கல் இல்லாட்டிக்கு இதில் தொடச்சி அங்கே வரைக்கும் பலகா வரைக்கும் பாலம் போட வேண்டி வந்திருக்கும். கல்லிடையில் இருக்கிறபடியாக போட்டாச்சு. என்ன திரும்ப மழை வந்து வெள்ளம் வந்து கல் அடிச்சுட்டு போயிட்டுண்டா திரும்ப பாலம் போட வேண்டிய நிலை வந்துடும். நாங்கள் இதுலாம் வந்திருக்கோம். இதெல்லாம் இப்படியே இல்லை. இதில் நீர்வீழ்ச்சி இந்த நீரோட மாதிரியே இல்லை. அங்கே வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு இடம் மாதிரி ஒரு நீரோடை உண்டு. ஆனால் இப்போ இங்கேயே அப்படியே முழுக்க வழியாகிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக இதாக இருந்தது தெரியாமல் இதில் மட்டும் கீழே நல்ல பள்ளமாக இருந்தது தண்ணி ஓடுறதுக்கு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அப்படியே தெரியுது. இதே மாதிரி நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடங்களை நாங்கள் போய் பார்த்து போடக்கூடியதாக இருக்கும். அது எந்தெந்த இடங்களை பற்றி வேணுமென்று நீங்கள் ஏதாவது இடத்துல இருந்தால் அதை பற்றி கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் தொடர்ச்சி அந்தந்த இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.